எல்லாருக்கும் வணக்கம். மீடியாவில் வந்திருக்கும் எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். அண்ட் கீழே இருக்கும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி அன்பர்களுக்கும் காலை வணக்கம். காதல் கண்டிஷன்ஸ் அப்ளை படத்தோட ட்ரைலர் பார்க்கும் போதே தெரியுது எந்த அளவுன்னு ஒரு ஜாலியா ஒரு ஃப்ரீஸியான ஒரு படம்னு சொல்லி. பிகாஸ் கேஸ்ட் அப்படி இருக்கு. என்னுடைய பிக் பாஸ் சீனியர் மஹத் அவர் நடிச்சிருக்காரு. அவர் வந்து ஆப்வியஸா இஸ் a வெரி ரொமான்டிக் பர்சன். அது எனக்கு வந்து பர்சனலா தெரியும். ஐ மீன் பிக் பாஸ் பார்த்தவங்களுக்கும் தெரியும். அண்ட் பேசிக்லி இஸ் a வெரி நைஸ் காய். அவர் ரொம்ப நல்ல மனிதர். அவருக்கு வந்து ஸோ இந்த வெற்றி கொஞ்சம் டிலேயான ஒரு வெற்றி. அந்த கூட நிச்சயமா இந்த படம் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி தரையும் அப்படின்றதுல நான் நம்புறேன். அண்ட் ஹீரோயின் சனா அவங்களையும் நான் இப்போ தான் பார்த்தேன். they both are good to see in on screen pair. அண்ட் மற்றபடி எல்லா க்ரூவும் இருக்கட்டும், அபிஷேக் இருக்காரு, எல்லாருமே இருக்கட்டும், நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஸோ இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அண்ட் அடுத்து வந்து நான் முக்கியமாக சொல்லணும்னா வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் மிஸ்டர் ரவிச்சந்தர் அண்ட் மிஸ்டர் நிதின் சத்யா. ரவி பிரதர் வந்து எனக்கு எப்படி தெரியும்னா, இப்போ ரீசெண்டாக தான் நான் பிக் பாஸ்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ரவி சார் நல்லா பழக்கமானாரு. அதாவது எப்படின்னா, நமக்கு வந்து நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி பழக்கமா இருப்பாங்க. பழக்கமானாலும் நம்ம அவங்கள பத்தி நிறைய விஷயங்கள் பேசலாம், நல்லது கெட்டது தெரியும். ஆனா என்னை பத்தி அவருக்கு எதுவுமே வந்து இதுக்கு முன்னாடி தெரியாது. பிக் பாஸ்குள்ள தான் பார்த்துருக்காரு. பார்த்து எனக்கு அந்த அளவு வந்து ஒரு சப்போர்ட். அது எந்த அளவு சப்போர்ட்னா அது வந்து வார்த்தைகளால சொல்ல முடியாது. நானே வெளியே வந்து பார்த்தேன், நான் ரொம்ப நெகிழ்ந்தேன். அந்த அளவு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்தீங்க ரவி சார். தேங்க்யூ ஸோ மச். நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அவருக்கு. அண்ட் நிதின் சத்யா பிரதர், அவரும் நான் இங்க வந்தா ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். பார்க்கும்போது அவர் இது ரொம்ப வருஷம் பழக்கம் போது என்கிட்ட பேசினாரு. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் தட். அண்ட் கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு ஹியூஜ் சக்சஸா இருக்கும். அதான் அவங்க கிளீனா சொல்லிட்டாங்கல்ல, இந்த படத்துல நம்ம வந்து மெசேஜ் அது எல்லாத்தையும் தாண்டி என்டர்டெயின்மெண்ட் அதான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த வகையில காதல் கண்டிஷன்ஸ் அப்ளை கண்டிப்பா ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிமா உங்க எல்லாரையும் ஹாப்பியா வச்சிருக்கோம் அப்படின்றதுல நம்புறேன். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்னோட வணக்கம். அது இல்லாமல் அவங்கள தாண்டி இந்த அரங்கை நிறைத்திருக்கும் உங்கள் எல்லாருக்குமே என்னோட வணக்கம். ஏன்னா வெறும் மேடை போட்டு பேசணும் நல்லா இருக்காது. எல்லா இந்த விழாவுக்கும், எல்லா திரைப்படத்துக்கும், எல்லா முக்கியமான விஷயங்களுக்கும் இவங்களை விட நீங்கள் ரொம்ப முக்கியமானவங்க. அதனால இந்த அரங்கை நிறைத்திருக்கக்கூடிய அனைத்து ரசிகர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும் என்னோட வணக்கம். தேங்க்யூ ஃபார் கம்மிங். அதே மாதிரி இப்போ எல்லாருமே வந்து இந்த காதல் கண்டிஷன் சப்ளை அப்படின்ற ஒரு படம் இது. ஸோ கண்டிஷன் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா விஷயத்துலையுமே. இப்போ கூட நம்ம பேசும்போது 30 செகண்ட்ல முடிச்சுட்டு அடிச்சு போயிடணும் அப்படின்னு அடுத்த ஷோ ஸ்டார்ட் பண்ணணும், அந்த ஒரு கண்டிஷன் இருக்கு. ஸோ காதல் 2 மினிட்ஸ் பேசணும். ஸோ காதல்னாலே வந்து பேசிக்காக ஒரு கண்டிஷன் தான். அது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு காலத்தில் லவ் பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் கண்டிஷன். அதுக்கப்புறம் என்ன கண்டிஷன் இருந்திருக்கும் அப்படின்னா, நீ ஏன் மதத்தில் இருக்கணும் அப்படின்னா தான் நான் கல்யாணம் பண்ணிக்க அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீ ஒரு நல்ல வேலையில் இருக்கணும், கை நிறைய சம்பளம் வச்சுக்கணும் அப்படின்றது ஒரு கண்டிஷனாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம 2 பேருமே சந்தோஷமா இருக்கிற அளவுக்கு வேற யாரையுமே உன் சொந்தக்காரனை நான் சேர்த்துக்கூடாது, என் சொந்தக்காரனை நீ சேர்த்துக்கிட்ட செருப்பால் அடிக்க அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கும். இப்போ இருக்கிற காதலெல்லாம் என்ன கண்டிஷன் இருக்குன்னா, கல்யாணத்தை மட்டும் பற்றி பேசினேன், கல்யாணம் பண்ணக்கூடாது, லவ் வேணும், எவ்வளோ வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கு. ஸோ லவ்னாலே விபரீதமான நிறைய கண்டிஷன்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும்போது, ஸோ இந்த காதல் என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்றது தெரியல. நானும் வந்து இந்த படத்துக்காக வெயிட் பண்றேன். அதில் நடிச்சிருக்கக்கூடிய எல்லா நடிகர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். மினி சிம்பு மகத் அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள், ஹீரோயின். அண்ட் இந்த படத்தை முக்கியமா தூக்கி நிறுத்திருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ், டைரக்டர்ஸ், ரைட்டர்ஸ் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் முக்கியமா அசீம் அவர்களுக்கு அவங்க வாழ்த்துக்கள் இந்த பிக் பாஸ் டைட்டிலுக்கு. அண்ட் இந்த படத்துல எனக்கு அவர் இருக்கிறாருன்னு இப்போதான் எனக்கு தெரியும். அவருடைய வதந்தியில அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவர் என்ன ரோலா இருந்தாலுமே ரொம்ப பிரமாதமா பெருசா பண்ணக்கூடியவர். ஸோ நல்ல நல்ல ஆர்டிஸ்ட்லாம் இதுல இருக்காங்க. அண்ட் அபிஷேக் எல்லாரையும் தனித்தனியா சொல்லணும். ஓகே, தேங்க்யூ. அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன, யார் அப்படின்னா இவர் தான், மிஸ்டர் ரவீந்திர சந்திரசேகர். கல்யாணத்துக்கு நீங்கள் கூடவே இல்லை, அதுவும் நீங்கள் கல்யாணம் பார்த்தீங்கன்னா இப்போ அழகான பிள்ளைய கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, அது சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு என்ன சொல்றது, சினிமாவில் வந்து இன்னைக்கு யாருமே காசெல்லாம் தர மாட்டாங்க, பேசின காசே தர மாட்டாங்க. ஸோ எனக்கு வந்து நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த காலத்தில் வந்து எனக்கு நிறையா உதவி செஞ்சுருக்கிறாரு. அதுக்கு உண்டான நன்றி எனக்கு எப்பவுமே இருக்குது சார். நீங்கள் கூப்பிடலன்னா கூட நான் கண்டுபிடிச்சி வந்திருப்பேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வாய்ப்புக்கு நன்றி. இந்த படம் வந்து வெகு நாட்கள் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடணும். இந்த ஆக்டர்ஸ் எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.
சீக்கிரம் பேசி முடிச்சா அடுத்த படத்துலையும் வாய்ப்பு தரேன்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்சவரை முயற்சி பண்ணுறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கு வணக்கங்கள். காதல் கண்டிஷன்ஸ் அப்ளை. பொதுவாக வந்து நீங்கள் ஒரு சண்டை படத்தை கூட இஷ்டமணிக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். பட் ஒரு ரெஸ்பான்சிபிள் ஃபில்ம் மேக்கிங் எங்கன்னா லவ் ஸ்டோரிஸ் எடுக்கும் போது தான். ஏன்னா அது ஒரு ஜென்ரேஷனுக்கே ஒரு ரெப்ரஸன்டேஷனாக இருக்கும். நம்ம டைரக்டர் அரவிந்த் பார்த்தீங்கன்னா படம் ஷூட்டிங்கில் வர மாதிரி இருந்தார். இப்போ அவரே ஆர்டிஸ்ட் ஆகிட்டார். ஸோ அடுத்த படம் அவரும் கதாநாயகனாக நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு ஃபில்ம் மேக்கர். சில நேரங்களில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களுக்கு ஒரு டவுட் வரும், எப்போ பிரேக் விடுவாங்கன்னு. இங்கே ஃபுல் டைமே பிரேக் மாதிரி தான் இருக்கும். எப்போ எடுக்கிறாங்கன்னே தெரியாது. அவ்வளோ ஜாலியாக இயல்பாக ஒரு ஆட் ஷூட் மாதிரி கிளாஸியாக இருக்கும். நம்ம கார்த்திக் சார் சினிமாட்டோகிராஃபருக்கு நீங்கள் தனியாக உங்களோட பாராட்டுகள் குமியும். அவருக்கு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ஆண்டு காலமான முயற்சி அவர்கிட்ட இருக்கு. இது அண்ணனோட படம்ன்றதுனால பெருசாக அவரை பற்றி மேடையில் எப்படி எனக்கு அலங்கரித்து பேசுறதுன்னு தெரியல. அண்ணன் நிதின் சத்யா அவர் கண்கள் போலவே அவரோட மனசு ரொம்ப பெருசு. எல்லாருமே நல்லா வரணும்னு நினைப்பாரு. மெயின் ஸ்க்ரீனில் இப்படி ஒரு இடத்துல மூஞ்சி கொடுக்கணும், போஸ்ட்லேயும் தம்பி பேர் வரணும். இப்போ கூட லிஸ்ட்டில் அடி அவனை பேச விட்றா. ஸோ என்னை கடைசி வரைக்கும் புஷ் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு அண்ணன். ஸோ அவருக்கு என்னெல்லாம் தேவையோ கூட இருந்து எப்போவுமே பண்ணி கொடுக்கணும். அண்ட் மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு மல்டி டிசிப்ளினரி. பேட்மேன் நைட்டு 10 மணிக்கு மேலே போயிட்டு ஊரை காப்பாற்றுற மாதிரி நைட்டு 10 மணிக்கு மேலே பாட்டு போடுறாரு. காலையில் ஆர்கிடெக்டாக இருக்காரு. நடுவில் ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு வந்துட்டாரு. ஸோ மல்டி டிசிப்ளினரி தான் வந்து வருங்காலம். ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிடுறேன். இந்த படத்தோட டிஸ்கஷனுக்காக ஈஸியாக இருக்குது. ஃப்ளிப் ஃப்ளாப்னு என்னோட ஃப்ரெண்டோட ஒரு இடத்துக்கு வந்து டேரக்டரி ஹீரோவையும் கூட்டிகிட்டு போனேன். அன்றைக்கி தான் எனக்கு மாத்தனோட ஃபுல்லாக பழக ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. தான் கடந்து வந்த இந்த வாழ்க்கையில் தான் பண்ண சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்ன்னு அவருக்கு தெரியும்ல, அது அவ்வளோ அழகாக எடுத்து கோர்வையாக சொல்லி இதுதான்டா நான் இப்போ நான் வேற ஒரு பாதையை நோக்கி போகிறேன்டா அப்படின்றது அவ்வளோ செல்ஃப்லெஸ்ஸாக அங்கே நம்மக்கிட்ட ஷேர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நல்ல மனிதர், எல்லாரையும் வந்து மதிக்கணும், அன்பு கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல மனிதர் மகாத்தனா. ஸோ மகாத்தனா வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு சசிகுமார் சமுத்திரக்கனினா சிம்பு அண்ட் மகத் இன்னொரு ஒரு பெரிய உதாரணம். ஸோ அவங்களோட நட்பு எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுமே வந்து ரொம்ப அரவிந்த் சாரோட அசிஸ்டன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 14 வருஷம் 7 வருஷம் அவருடைய டிராவல் பண்ணுற ஆட்கள். ஸோ இப்போலாம் வந்து அசிஸ்டன்ஸ்லாம் வந்து பேட்டா இல்லைன்னா வேற டைரக்டர்கிட்ட போயிடுறாங்க. இவர் என்ன கொடுக்குறாரு தெரியல, இவரோடய இருக்காங்க பூரா. ஸோ கடைசி வரைக்கும் இவரோட பயணிக்கிறாங்கன்னா அந்த மனிதரோட அந்த இன்டென்ஷன் தான். ரவீந்தர் சார் வந்து தொட்டாலே ஹிட்ன்ற மாதிரியான ஒரு வேவ்ல இருக்காப்புல. வர மகாலட்சுமி வந்திருக்காங்க வீட்டுக்கு. ஸோ அவருக்கும் இந்த படம் வந்து ஒரு வெற்றி திரைப்படமாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வேலை பார்த்த எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னோட கங்க்ராட்ஸ். ஆல்ரெடி விவேக் பிரசன்னா ஒரு வி ஃபார் வெரைட்டின்ற மாதிரி ஒரு படத்துலையும் இன்னொரு படத்துலையும் வெவ்வேறு கதாபாத்திரங்கள் ஒரு முறையும் சந்திக்கும் போது டே தம்பி நம்ம படம் என்னடா ஆச்சு. அவர் நிறைய ரிலீஸ் அமேசான் அடிச்சு போயிட்டு இருக்காரு. ஆனால் தன்னோட ஒரு படத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இது ஒரு ரிலீஸையும் என்ஜாய் பண்ணி இந்த எல்லா மொமெண்ட்டையுமே வந்து அழகாக பகிர்ந்துக்கிறாரு எல்லாரோடையும். அவருக்கு தெரியுது சினிமாவோட அருமை பெருமைலாம். ஸோ அவருக்கு பாராட்டுகள். இணைஞ்சிருக்கிற எல்லாருக்குமே வந்து வெற்றி குவியணும். ஒரு படத்தில் நம்ம ஏதோ ஒரு ரோல் நடிக்கிறோம், அது ஒரு போல்டான ஒரு ரோலாக இருக்கும். இமேக நொடிகளில் ஒரு 5 நிமிஷம், இதில் ஒரு 15 நிமிஷம் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு நடிகனா அடுத்தடுத்து முயற்சிகளில் ஈடுபடணும். ஸோ எல்லாருக்குமே பாராட்டுகள், நன்றிகள். மதன் கார்கி சார் பாட்டு எழுதின படத்துலலாம் நம்ம நடிச்சிருக்கோன்றது ரொம்ப கிராட்டிஃபைங்காக இருக்கு. அண்ட் இசை வெளியீட்டு விழாவில் தகுடு இருக்கோ இல்லையோ என் அண்ணன் கலைத்தாயின் மூத்த மகன் மிர்ச்சி விஜய் இருக்கணும். ஸோ அவனுக்கும் என்னோட பாராட்டுகள். தொடர்ச்சியாக வந்து அவனோட பரிமாணங்கள் அவனுக்கு 10 விரல் 10ல அடுத்தடுத்து அவங்ககிட்ட இருந்து முயற்சிகள் வந்துகிட்டே இருக்கும். உரிமை எடுத்து தான் பேசுவேன். அண்ணன் நிகில் சார் இருக்கும்போது பச்சை பசேல்னு இருக்கார் நம்மளை சப்போர்ட் பண்றதுக்கு. அடுத்து திரும்ப எப்போ மாற்றுவாருன்னு தெரியல, ஆனால் மாற்ற வேண்டிய நேரத்தில் மாற்றுவார். எல்லாம் உள்ள முருகனுக்கு நன்றி. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை தேட்டரில் வந்து பாருங்க. பொதுவாக லவ் ஸ்டோரிஸ் வந்து அப்பப்போ இந்த யூடியூப் வைராலிட்டிக்கு இப்போ மக்கள் எதை திட்டுறாங்க அப்படின்றத கருவாக வச்சு படம் பண்ணுற ஆட்கள் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ரொம்ப ஒரு மென்மையான ஒரு கதை, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் லவ். அண்ட் சனா பற்றி சொல்லணும். ஏன்னா ஹீரோயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு என்ன மாதிரி ஒரு எப்பவுமே கூட ஒரு 4 பேர் இருப்பாங்க. இது ஒரு பேக்கு மாதிரி எல்லாரோடையும் போய் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கோம். செம்ம ஜாலி டைப், ரொம்ப யதார்த்தமான லவ்விங்கான கேரிங்கான ஒரு ஆள். ஸோ இந்த செட்டில் இவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது தான் வாஸ் மோர் மெமரபிள் தேன் ஈவன் ஆக்டிங் இந்த ஃபில்ம். அண்ட் சேதுனா ஜோடி போடுறதுக்கு முன்னாடி நான் மகேஸ்வரியோட ஜோடியாக நடிச்சிட்டேன். வந்திருந்தாங்கன்னா சொல்லியிருந்திருப்பேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ வெரி மச். இதே ரோல ப்ரெஸ்ஸோட உட்காந்து படங்கள் பார்த்து ஈவெண்ட்ஸ் கவர் பண்ணுற ஒரு யூடியூபர் தான் நான். எனக்கு இந்த வாய்ப்பு ரொம்ப பெருசாக இருக்குது. தேங்க்யூ ஸோ வெரி மச். நன்றி, வணக்கம்.